வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராணிஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிரில் ஸ்வீட் போண்டா செய்ய போகிறோம். இதுக்கு நான் நைட்டே பச்சை பயிரை நல்லா ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்ச பச்சை பயிரை காலையில் வேக வச்சுட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட நான் கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லமும் பச்சை பயிரும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் சேர்த்து கடாயில் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வரும் உங்களுக்கு. அது எல்லாமே நல்லா கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதில் கெட்டி பதம் வந்தால் தான் உங்களால் நல்லா அதை உருண்டை பிடிச்சி போண்டாவில் மாவில் போட்டு உங்களால் போட முடியும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை பயிரை வேறு விதமாக சாப்பிட அவங்க வெறுத்தாலுமே கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட்டோடு கலந்து போண்டாவாக செஞ்சு தரும்போது அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இந்த பச்சை பயிரும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகி இப்படி கெட்டி பதத்துக்கு வர மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த பச்சை பயிறு கூட நான் கோட்டிங் கொடுக்கறதுக்காக எல்லோரும் மைதா மாவு யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் மைதா வந்து குழந்தைங்களுக்கோட ஹெல்த்துக்கு நல்லதில்லைங்கிறதுக்காக நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவை இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா ஒரு மாவு பதத்துக்கு தோசை மாவு மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் எண்ணெய், உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ எவ்வளோ எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. நான் வச்ச பச்சை பயிரை இந்த மாதிரி ரவுண்டாக குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு நீங்கள் வச்சுருந்தா தான் இந்த மாதிரி அழகாக உங்களால் உருண்டை பிடிக்க முடியும். இந்த பச்சை பயிறு உருண்டையை குழந்தைங்க அப்படியும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் போண்டாவாக செஞ்சு கொடுக்காம இதை மட்டுமே கொடுத்தாலும் அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருண்டையை நான் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாவு வந்து பச்சை பயிரோட எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா உள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண இந்த பச்சை பயிறு மாவை எண்ணெயில் ஒன்று ஒன்றா இப்படி போட்டு அதை நல்லா வேக வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வேக வைங்க. வேக வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்திங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு நான் கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்காகவே. இது உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான ஒரு பச்சை பயிறு போண்டா கோதுமையில் செஞ்சது ஈஸியாக வீட்லேயே நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கலாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.